அனைவருக்கும் வணக்கம். சற்று நேரத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் ஒரு 2 தடவை வாய்ப்பு கொடுத்து அடையாளப்படுத்தி இங்கே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்து அரசியலில் இது போல் ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை அடையாளப்படுத்தி அவங்க சாமானிய குடும்பத்திலேருந்து வந்தவங்களை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் உலகம் முழுவதும் சேர்த்து இது நம்ம பிள்ளை, இது என் தங்கச்சி, இது நம்ம இனத்துக்காக கூவுற சேவல் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அடையாளப்படுத்தி காட்டின நாம் தமிழர் கட்சி அம்மா நம்ம புரட்சியாளர் காளியம்மாள் அவர்களை பல தடவை நம்ம வேட்பாளர் நிப்பாட்டி காட்டியிருந்தோம். அவங்க ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் கட்சியிலேருந்து விலகி இருக்கிறேன், எனக்கு இப்போ அமைதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விலகி இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ திருப்பி அனைத்து இந்திய அதிமுகவில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து சென்னையில் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அதுதான் செய்தியாக போயிட்டுருக்குது. ஆனால் சில பேருக்கு இன்னும் தெரியாத சில விஷயங்களை இன்றைக்கி தான் நம்ம காளியம்மாள் நம்ம சகோதரி நமக்கு தெரிவித்தாங்க. அதை கேட்கும்போது நமக்கு ஒரு வகையில் அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் நாம் பல தடவை சொல்லிகிட்டு இருந்தது தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் போய் சேர்ந்த அதிமுகவில் போய் சேர்ந்த மீண்டும் போய் அதிமுகவில் சேர்ந்த நம்ம காளியம்மாள் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 2 தடவை நம்ம வாய்ப்பு கொடுத்தோம். வாய்ப்பு கொடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தோம். எல்லா இடத்துலையும் பேசுனாங்க. அந்த இடத்துல அந்த சமயத்தில் எந்த வேஷம் போட்டால் அந்த வேஷத்துக்கு சரியாக நடிக்கிற நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படி அந்த இடத்துல அப்படியே பொருந்துவாங்களோ அதே போல் இவங்களும் சாமானிய மக்களோட நல்லா பொருந்தி பேசுனாங்க. அது நான் கொச்சப்படுத்த விரும்பலை. ஆனால் அதே சமயங்களில் நம்ம பல விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒருத்தவங்க கார் வாங்கிடுவாங்க, வாங்கி அது அதை பழக்கலை, எல்லா இடத்துலையும் ஓட்டுறதுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு 8 கிலோமீட்ரு அந்த பயிற்சி கொடுக்குற அந்த பயிற்சி பள்ளியில் போய் சேருவாங்க. அப்படி இல்லையா யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள்கிட்ட போய் சேர்ந்து நல்லா ஒரு பயிற்சி பெற்றதுக்கப்புறம் திருப்பி அவங்க சொந்த காரை ஓட்டுவாங்க. அதே போல் தான் அக்கா காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கி பேசின பேட்டி எல்லோரும் பாருங்கள். அவங்க ஏற்கனவே 2010 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் மாவட்ட பொறுப்பில் அவங்க இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது, ஏதோ இங்கே வந்தால் பாப்புலாரிட்டி வரும் அப்படிங்கிறத நினச்சி தான் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அதிமுகவில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பல பேரை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இங்கே மிகப்பெரிய ஆளுமையாக மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக நான் மிகவும் நேசித்து பார்த்துட்டு இருந்த நம்ம பேராவூர் திலீபன் ஆரம்பத்துலேருந்து கத்தி கத்தி பேசினவர். அவருக்கு இன்றைக்கி அதிமுக எந்த இடத்துல வச்சுருக்கு, அவருக்கான அடையாளம் இன்றைக்கி எப்படி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இப்போ பார்க்குறவங்க எல்லாமே என்ன நினச்சிட்றாங்க, அதிமுகவில் போய் சேர்ந்தால் அண்ணன் கல்யாண சுந்தரம் மாதிரி வந்துடலாம், திமுகவில் போய் சேர்ந்தால் நம்ம ராஜீவ்காந்தி மாதிரி வந்துடலாம் அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர, அங்கே எப்படி இங்கே திரைப்படத்துறையில் நடிக்கலான்னு இப்படி முடிய சிலிப்பி விட்டால் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான். அதே போல் சீமானால் உருவாக்கப்பட்ட சில பேர் அங்கே போய் அதில் ஒரு பேர் தான் பேர் எடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான ஆதாயத்துக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அங்கே போனாங்க, அங்கே போய் அவங்களுக்கான ஆதாயத்தை பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம காளியம்மாளும் இன்றைக்கி அதிமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2010 நாகப்பட்டினம் மாவட்ட ஏதோ அதிமுக பொறுப்பில் இருந்திருக்காங்கங்கிறது எனக்கெல்லாம் இன்றைக்கி தாங்க தெரியும். இதில் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. எனக்கு ஒருவேளை நான் ஊடகவியலாளராக இருந்து இதை எல்லாத்தையுமே வெளுத்தெல்லாம் பாலுன்னு நினச்சனாலே என்னமோ தெரில, எனக்கு தெரியல. அதே போல் இன்னொன்று நமக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, கட்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த வித ஒரு கட்சியிலையும் ஒரு அமைப்புலையும் ஒரு இயக்கத்துலேயுமே 2 வகையில் அதை சிதைக்கலாம், அதை அழிக்கலாம், அதோட வளர்ச்சியை தடுக்கலாம். ஒன்று கட்சிக்குள்ளே இருந்து செய்யலாம், இன்னொன்று கட்சிக்கு வெளியிலேருந்து செய்யலாம். கட்சிக்குள்ளே வெளியில் இருந்த கட்சியில் இருந்தோ அமைப்பில் இருந்தோ யாரோ ஒருத்தவங்களை அனுப்பி கூட செய்யலாம். அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அந்த மாவட்டங்கள் அந்த பகுதி ஏதோ ஒரு பகுதி நம்ம சொன்னோம்னா அந்த பகுதி அதோடக்கு மேலே அது வளராமல் போயிடும். அதுக்கு நீங்கள் பெருசாலாம் செய்யணும்னு இல்லை. எவன் செயல்படுறானோ அவனை தடுத்துட்டா போதும். எவன் இந்த பகுதியில் நல்லா செயல்படுறானா அவனும் தடுத்துட வேண்டியது. தலைமை எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லா மாவட்டத்துலேயும் போய் எல்லா தெருவுலையும் போய் பார்க்க முடியாது. இவங்களுக்குள்ளே ஒரு சில பேர்களை போட்டுக்கிட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு போய் சொன்னால் அண்ணன் சீமானுக்கு மட்டும் இல்லை, இப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் நடந்துச்சு. அதனால தான் அவங்க அம்மையார் ஜெயலலிதாட்ட இவர் தான் பரதன், இவர் தான் ரொம்ப நம்பிக்கையானவர், இவர் ரொம்ப கட்சிக்கு சிறந்தவர், 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட அதிமுகன்னு ஒரு கட்சியை எவனாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்
மிகவும் நம்பிக்கை வச்சு பேசின அந்த பேச்சுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவர் இன்றைக்கி வந்து திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாரு. அதே போல் தான் அண்ணன் வைத்திலிங்கம், அவர் இன்றைக்கி திமுகவில் இருக்கிறாரு. இப்போ வந்து இந்த ஆடுபுலி ஆட்டத்தில், இந்த அரசியல் ஆட்டத்தில் மாற்றி ஆடுறதில்ல. எது எங்கெங்கே போனாலும் கடலில் வந்து எவ்வளோ தான் நீங்கள் அள்ளி போட்டாலும் குப்பைகளை, அது அந்த அலைகள் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்படியே வெளியில் தள்ளிடும். அதனால தான் சொல்லுவாங்க, கடலில் வந்து எது போட்டாலும் சரி, கடல் தனக்கானதை சரி பண்ணி தானே வந்து சரி பண்ணி கொண்டாந்துக்கும். இயற்கை எந்த நேரத்தில் என்ன வேணுமோ அது தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும். அதே போல் நாம் தமிழர் கட்சியும் இப்போ அம்மையார் நம்ம காளியம்மாள் சொல்கிறாங்கல்ல, எதுக்காக போனீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு சாமானியனும் ஒரு தலைமை இடத்துக்கு எட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழர் தலைமை ஏற்று நான் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறாங்க. தலைமை இடத்துக்கு எட்ட முடியுங்கிறது முக்கியமாக, ஒரு கட்சியே கட்ட முடியுங்கிறது முக்கியமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சாமானியன் வீட்டில் இருந்த அந்த மிளகா மூட்டையை விற்றுட்டு அப்பங்க காசு தராரு, போடா போய் வந்து சினிமா துறையில் வந்து சாதிச்சு வாடான்னு. சினிமா துறையில் வந்து ஒருத்தன் சாதிக்கிறான், ஒன்றும் சளைச்சவன் கிடையாது, சாதிச்சிட்றான். அண்ணன் சீமானை தான் சொல்கிறேன், அவன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். எங்கள் அண்ணன் சாதிக்கிறாரு. சாதித்து நிற்கும்போது அங்கே யாரெல்லாம் நம்ம வந்து தலைவர்கள், யாரெல்லாம் நம்ம அண்ணன்கள் அப்படின்னு நம்ம வந்து நினச்சி நம்ம வந்து போகிறோமோ அவர்கள் எல்லாரும் நம்ம இனம் கொண்டொழிக்கப்பட்ட போது அவர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் செல்லை ஆஃப் பண்ணுறாங்க. அந்த ஒரு மனித சங்கிலி போராட்டம்ங்கிற இடத்துல மனித சங்கிலி போராட்டத்தில் போய் நின்று பார்த்தா ஆள் இல்லை. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுலாம் காளியம்மாளுக்கு தெரியுமான்னு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி வந்து திருப்பி இப்போ அதிமுகவில் இருக்காங்க. இப்போ நான்லாம் வந்து கட்சி கட்டுற காலத்தில் எல்லா இடத்துலையும் கத்துனதில்ல. ஜெயசீலனுக்கெலாம் கேட்டிங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையும் கத்துன காலத்தில் யாரும் ஆள் இல்லாத காலத்தில் நாங்கள்லாம் போய் இந்த கொடியை கட்டுறதுக்கு பெரிய அந்த பிளாஸ்டிக் பைப்பு, இரும்பு பைப்பு வாங்க கூட காசு இருக்காது. அப்போ இந்த வளநாடு துணி கடை, இந்த கடைகளில் போய் அந்த ரோல் வரும் பாருங்கள், அந்த ரோலில் வந்து கட்டிக்கிறது, இல்லாட்டி இந்த தூங்கமுஞ்சி மரத்தில் இருந்து குச்சை வெட்டி கட்டிக்கிறது கொடியை. இப்படி தான் நாங்கள் வந்து கொடியை கட்டி கொண்டாந்தோம். கொடியை அறிமுகம் படுத்துறது முன்னாடி எங்களுக்கு அதுவும் கிடையாது. அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், நம்ம தலைவர், நம்ம இனத்தின் அடையாளம் நம்ம தலைவர் தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த பனியன் மட்டும் போட்டிருப்போம், வேறு எதுவுமே இல்லை. இப்படி தான் நாங்கள் வந்து கட்சி கட்டி கொண்டாந்தோம். ஆனால் அந்த சமயங்களில் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆட்கள் வாராங்கும்போது, இப்போ நானும் வந்து சண்டை போட்டு இல்லை எனக்கு வந்து மாநில பொறுப்பு வேணும், எனக்கு வந்து மாவட்ட பொறுப்பு வேணும் அப்படின்னு சண்டை போட்டோன்னா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் கூட இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். இன்றைக்கி சாட்டை முருகன் இருக்கிற துரை பாண்டி அவர் பேர், அவருக்கு தெரியும். நம்ம சதீஷ துருவனுக்கு தெரியும், நம்ம மகிழன் சந்தோஷுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை மீறி நம்ம ஏன் வரோம்னா, நம்ம கட்சிக்குங்கிறது பேச்சாளர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போய் பரப்புறதுக்கு நம்ம தம்பி இடுமோனம் கார்த்தி மாதிரி உண்மையான பேர் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி. ஆனால் ஊடகங்கிறது, ஒரு வலிமையான ஊடகங்கிறது, ஒரு ஊடகத்துறையில் நம்ம கட்சி அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அடுத்தடுத்த நிலையை வந்து வளர்த்துக்கிட்டே வந்து பல ஊடகங்கள் அமைச்சாலும் கூட அதில் வந்து முன்னேறி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ யூடியூப் சேனலில் வந்திருக்கிறாங்க. ஆனால் பதிவு பெற்ற ஊடகத்தில் ஒரு இதழியலில் பெருசாக வந்திருக்காங்களான்னு கேட்டால் உண்மையை வந்து மனம் திறந்து சொல்கிறேன், வரல. அதை வந்து மாற்றணும். இது வந்து ஒரு கட்சிக்கான பத்திரிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது, அனைத்து கட்சிக்கான போயும் நம்ம வந்து எடுத்து போடணும். அதில் எது உண்மையோ அதை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இந்த மக்களுக்கு என்னென்ன போய் சேரணுமோ அதை போய் சேர்க்கணுங்கிறதுனால தான் நம்ம வந்து மாநாடு, அரசியல் மாநாடு இதழ் நம்ம வந்து கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் மாநாடு செய்தி குழுமம் கொண்டாடுறோம். இது போல் எந்த நேரத்துலையுமே வந்து நம்ம வந்து மக்களுக்காக நிற்கிறோம். ஆனால் இந்த காளியம்மாள் அக்காலாம் வந்து சொல்கிறாங்கல்ல, நான் வந்து இத்தனை ஆண்டுகள் நான் வந்து ஒரு 6 ஆண்டுகள் ரொம்ப கத்திட்டேன், அதனால் நம்ம ஓய்வு எடுத்துட்டேன். எப்போவுமே ஓய்வுங்கிறதே இருக்காது போராளிகளுக்கு. தலைவர் ஒரு நாள் வந்து ஓய்வு எடுத்தது கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேருந்து அவர் ஓய்வாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது, நான் அறிஞ்சதே கிடையாது. அதனால தான் அவருக்கு வந்து அழைப்பு எடுத்து நான் பேசுகிறதே கிடையாது. சீமான் கல்யாணம் நடக்குது, மறுநாள் காலையில் வந்து கூடங்குளத்தில் போய் நின்றுருந்தார் தான் மனைவியோடு அழைச்சிட்டு போய். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுபோல் உழைப்பாளி அண்ணன் சீமான். அவர் வந்து அறையில் இருக்கிறாரு, இங்கே எது போகிறாரு, இதில் உட்கார்றாருன்னு. அதில் வந்து உட்காந்தா மட்டும்தான். எப்படி இன்னும் கொஞ்சம் மனம் திறந்து சொல்கிறேனே, பிணத்தை எப்படி வந்து அந்த ஐஸ் பெட்டியில் வச்சா கெட்டு போகாதோ அதே போல் தான். ஒரு காய்கறி, ஒரு பழத்தை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி கெட்டு போகாதோ அதே போல் தான் அண்ணன் ஏசி அறையில் போட்டு உட்காந்துருக்கிறது. இல்லாட்டி அவருக்கு வந்து அவர் மாதிரி ஒரு காட்டம் யாரையும் நான் பார்த்ததில்ல. மதுரை ஜேஜே காலேஜ் சமயத்தில் அந்த இடத்துல போயிட்டுருக்குறோம். 2009 முத்துக்குமார் நம்ம கைதாகிட்டாங்க. அவங்க கைது பண்ணதை கண்டித்து நம்ம வந்து புதுக்கோட்டையில் கூட்டம். அதுக்கப்புறம் ஜேஜே காலேஜுக்கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். புதுக்கோட்டையில் போயிட்டுருக்கும்போது திடீர்னுட்டு வாகனம் நாங்கள்லாம் போயிட்டுருக்குறோம். திடீர்னு பார்த்தா அண்ணன் வந்த வாகனத்தை காணணும். அப்போ வந்து நமக்கு சரியான நெருக்கடி வேறு.
அண்ணனுக்கு பயங்கரமான அச்சுறுத்தல் இருந்த காலம். என்னடா வானத்தை அண்ணன் திருப்பி வாரோம் வந்து பார்த்தா அண்ணன் வந்து சகப்பு சர்பத்தை குடிச்சிட்டு நிற்கிறாரு. அதுபோல் வந்து எதையும் ஒரு சாமானியர்கள் கூட இருந்தவர், சாமானியர்களாக இருக்கிறவர், இன்றைக்கும் இருக்கிறவர். ஒரு கடலுக்கு போகணுமா தனியாக போவார், ஒரு காட்டுக்கு போகணுமா தனியாக போவார். எந்த வித இடத்துக்கு நீ வந்து தடைன்னு சொன்னீங்கன்னா உடச்சி போகிற ஒரு அண்ணன் சீமான். ஒத்த மனுஷனாக சேர்த்து இன்றைக்கி மொத்த பேரையும் வந்து உலக தமிழர் அத்தனை பேரும் ஒன்றிணைச்ச அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியும். பல கட்சிகளுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆட்களை தான் வந்து நம்ம சப்ளை பண்ண மாதிரியே இருக்குது. இப்போ பார்க்க போனால் வெளியில் இருக்கிறாங்க, ஒரு கார் வாங்குற மாதிரி வாங்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் போய் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்கு அனுப்புகிறதும். இங்கே இன்றைக்கி வந்து சில பேர் இருக்கிறார்களோ இந்த கட்சியில், வெளியாட்கள் இங்கே இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், அண்ணன் சீமானை பற்றி கூட கவலைப்பட மாட்டேன். எடுத்து நான் மட்டும் போட்டு போயிட்டே இருப்பேன். அதை உறுதிப்படுத்திட்டேன்னா போட்டுருவேன். எனக்கு வந்து இதில் இல்லைன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து நாம் தமிழ் கட்சி எந்த வித பொறுப்புலையும் நான் இல்லை. இன்றைக்கி அக்கா வந்து காளியம்மாள் வந்து அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் போராட்டம் பண்ணீங்க. அன்றைக்கி அதிமுக இந்த 4 ஆண்டுகள் அதிமுக இது நாகப்பட்டினம் மக்களுக்காக போராடிய போராட்டங்கள் எத்தனை, பூம்புகார் மக்களுக்காக போராடிய போராட்டம் எத்தனை, ஏன் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்தையும் தனித்தனியாக எடுத்து சொல்லுங்கள். எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து போராடிய போராட்டம் எத்தனை, இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் போராடிய போராட்டம் எத்தனை, மக்களுக்காக பேசியது எதுவும் உண்டா? உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு ஐயா மாண்புமிகு, அவர் வந்து கஜா புயலப்போ எப்படியோ வந்து மக்கள் துரத்துனாங்கிறத வந்து ஊடகத்தில் நீங்களும் பார்த்தீங்கல்ல, நீங்களும் வந்து பேசியிருக்கீங்கல்ல. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு காலம் சரியான காலம் வந்து சரியான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டும். அதுபோல் தான் அண்ணன் சீமானை வந்து இன்றைக்கி நிப்பாட்டி இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள் பார்க்குறான்ல, கடல் எப்படி சரியில்லாதெல்லாம் நவுத்துதோ அதுபோல் இங்கே யார் வந்து சரியில்லாமன்னா அவர்களோட அந்த நப்பாசைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆசை பேராசை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் நவந்துடுறாங்க. இப்போ இடுமோனம் கார்த்திகை நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்றைக்குமே அவனுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி மேலே வெறுப்பே வராது அவனுக்கு. ஏன்னா அவனோட ஈடுபாடு வேறு. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே தரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த இனம் எப்படி இருக்கணும், இந்த மொழி வந்து எவ்வளோ ஒரு வலிமையான மொழி, இது எப்படி நமக்கான உயிர், இதை நம்ம வந்து இதை எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், இது போல் பல விஷயங்கள் இருக்குல்ல. இதுக்கு எந்த கட்சியில் இருந்தால் சரி வரும் அப்படிங்கிற நம்ம ஒன்று இருக்குல்ல, எந்த கட்சியை நம்ம வந்து பார்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல. யாராவது ஒருத்தவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சியில் வந்து இன்றைக்கி வந்து தலைமை இடத்துக்கு எட்டிட்டாராம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வாழ்த்துக்கள், அவர் எட்டினார், வாழ்த்துக்கள். எட்டினவருக்கு அந்தளவு நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கட்சியை கட்டினவர் இருக்கார்ல, தமிழர்களுக்கும் ஒரே ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இங்கே மட்டும்தான் தமிழர்களுக்கு இங்கே சரிசமமாங்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமாக சரி நிகராக ஒரு கட்சி இந்த இந்தியாவிலே கொடுத்துருக்கு, இடம் கொடுத்துருக்கு. அப்படின்னா நம்ம கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே. அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து வெளியில் போய் நின்றுட்டு இல்லைங்க நான் இங்கே வந்து ரொம்ப திமுக வந்து ரொம்ப வந்து பெண்களுக்கு வந்து இது பண்ணிடுச்சு, அந்த சமயங்கள் வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப இந்த பெண்கள் விஷயத்தில் இது பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா இது போல் நடக்காது, அதெல்லாம் ஐயா செய்வார் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க. அதுதான் நான் கேட்குறேன். இந்த பேருந்தை வந்து எரிச்சாங்கல்ல அம்மையா ஜெயலலிதா அந்த கைது சமயத்தில், அவங்களுக்கு வந்து அந்த மகளிர்கள் எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு அதிமுக அவங்கள வெளியில் விட்டாங்கன்னு தெரியுமா? ஏன் அப்பயே தண்டனை கொடுத்துருக்க வேண்டியதானே? அப்போ பழைய வரலாறுலாம் எல்லா பயலுக்கும் மறந்து போச்சு அப்படின்ற ஒரு நினப்பு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இன்னும் எத்தனை பேர் போகிறீங்களோ போங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சரி நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள், மிக தெளிவான பிள்ளைகள். ஏதோ ஆர்வ கோளாறில் வந்து இன்றைக்கி இருந்துட்டு ஆதாயம் எழுந்திரிச்சு வெளியில் போகிற அளவுக்கு அறக்குறை இங்கே யாருமே இல்லை. சில அறக்குறைகள் இங்கே வந்து இருந்து வேறு கட்சியிலேருந்து அனுப்பப்பட்டிருந்தாலும் இப்போ என்ன மாதிரி இருக்க ஆட்கள் அவங்களாம் வெப்பன் மாதிரி எடுத்து வெளியில் அனுப்பிகிட்டே இருப்போம். நீ பாட்டு நவந்துரு அப்படின்றதுக்கு எடுத்து அடையாளம் போட்டு காட்டிடுவோம் நம்மளாம். அந்த அளவுக்கு வந்து அண்ணன் சீமான் எங்களை பயிற்சியும் கொடுத்துருக்காப்புல, பக்குவம் படுத்திட்டாப்புல. இன்னமும் பதற மாட்டோம், செதறவும் மாட்டோம். உறுதியாக எங்கள் சின்னத்தை வென்றெடுத்த மாதிரி எங்கள் எண்ணத்தையும் வென்றெடுக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாளுக்கு நாள். சில பேர் போனாலும் பல பேர் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறான்ல எந்த கட்சி சரியான கட்சி, எந்த கட்சியில் போனால் நமக்கு சரியாக இருக்கும். இங்கே வந்து மரங்களின் மாநாடுன்னு சீமான் எதுக்கு போட சொன்னான் எனக்கு தெரிஞ்சு, நேற்று பெட்ரோல் இல்லைன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பல பேர் பாரம்பரியமாக வந்து கோயில்கள்லாம் விறகு கட்டையை வைக்கிறாங்க. மரங்களின் மாநாடு போடப்போ இந்த மடப்பாய் சிரித்த மடப்பாயெல்லாம் இன்றைக்கி தான் வந்து அவனுக்கு புரியுது. அப்போ என்ன,
ஒவ்வொரு நாளும் காலத்தால் உருவாக்கப்பட்டவன் அண்ணன் சீமான், ஒவ்வொரு நாளையும் உருவாக்கிட்டு இருக்கவன் அண்ணன் சீமான். இந்த காலத்தில் அண்ணன் சீமானை வந்து சீமானின் கரத்தை வலுப்படுத்தி அவர் கூட நிற்க வேண்டியது வரலாற்று கடமை. உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வந்து உண்மையான விடிவு ஏற்படணும்னா நாம் தமிழர் கட்சி வெற்றியில் தான் அது இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து என்ன மாதிரி இருக்கிற பல பேர் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே நிற்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய ஆதரவும் வாழ்த்துக்களும். அக்கா காளியம்மாளுக்கு அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும். நாம் தமிழ் கட்சியிலேருந்து போனவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வாங்க, உங்களையும் நான் வாழ்த்துறேன். ஆனால் இனிமேல் யாராவது எங்கள் கட்சிக்குள்ளே வரணும் போல இருந்தால் நேரடியாக சொல்லிகிட்டே வாங்க, நாங்கள் வரணும், கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்துக்கிறோம், போயிடுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ணன் சீமான் ரொம்ப நல்லவர், எங்கள் கட்சி பிள்ளைகளும் ரொம்ப நல்லவங்க. வந்தார் எல்லாரையும் வரவேற்று அவங்களெல்லாம் மேலே வந்து உட்கார வச்சு நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். இன்னுமே பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எப்போ நிற்கிறது வந்து கிளையை நம்பி இல்லை, எங்கள்கிட்ட இருந்த இறகை நம்பி என்றைக்குமே சிறக்க உலகம் சிறக்க ஆட்சி கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.